ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள். கோமதி குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே பாட்டியோட பிறந்த நாளுக்காக கோயிலுக்கு போயிடுறாங்க. கோயிலுக்கு போயிட்டு உடனே அங்கே இருக்க பேனர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. எங்கே பாருங்கள், என்னோட அம்மா பக்கத்தில் என்னோட ஃபோட்டோலாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருடி, இதுக்கே இவ்வளோ சந்தோஷப்பட்டா எப்படி, இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், எனக்கு 30 வருஷமா இந்த ஆசை இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் 30 வருஷம் கழிச்சு தான் இதெல்லாம் நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. எனக்கு கால் வந்து தரையில் நிற்கவே இல்லைங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன் நான். இப்படி ஒரு சந்தோஷத்தை நான் என்றைக்குமே அனுபவிச்சதே இல்லைங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அதாவது பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாரு கோமதி, இந்த 30 வருஷத்தில் உன்னை ஒரு நாள் கூட நான் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், புருஷனா நீங்கள் எல்லா சந்தோஷத்தையும் எனக்கு கொடுத்துருக்கீங்க. ஆனால் எனக்கு அம்மா வீட்டிலேருந்து எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லை, பாசம் எதுவுமே எனக்கு கிடைச்சது இல்லைங்க. அதனால தான் இப்படி சொன்னதே தவிர உங்களை கஷ்டப்படுத்தணும்னாலாம் இந்த வார்த்தையை நான் சொல்ல கிடையாது. நீங்கள் எதையும் மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்றாங்க. கோமதி, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, நான் சும்மா தான் கேட்டேன், நீ எதுவும் மனசில் நினச்சிக்காத சரியா அப்படின்றாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, ஒவ்வொருத்தராக உள்ளே போகிறாங்க. உள்ளே போட ஒன்றே அங்கே ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமான ஒரு சந்தோஷம் நம்ம கோமதிக்கு. அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தாவை பார்த்துட்டு போயிட்டு, அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எமோஷ்னலாக மொல்ல நடந்து போகிறாங்க. ஒவ்வொரு விஷயத்தையா ஞாபகப்படுத்திக்கிட்டும் போகிறாங்க. அம்மா, எத்தனை வருஷம் ஆச்சு நான் இப்படி உங்ககிட்ட வந்து உங்களை இப்போ உங்ககிட்ட வந்து இப்படி பேசணும், அதாவது எல்லாரும் இருக்கிறப்ப உங்ககிட்ட சகஜமாக பேசணும்னு சொல்லிட்டு எவ்வளோ நாளாக ஆசைப்பட்டுருக்கேன். ஆனால் அது இன்றைக்கி தான் நடந்திருக்குதுமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாரு கோமதி, நீ அழுகவே கூடாது, நீ அழுதா என்னால் தாங்கிக்க முடியாது கோமதி, நீ அழுகாத அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம அப்பத்தா, அதாவது கோமதி இருந்துட்டு, இங்க பாருங்கம்மா, நீங்க இந்த பிறந்த நாள்ல இருந்து இன்னும் 100 வருஷம் வாழணுமா, எங்க கூடவே இருக்கணும், எங்க சந்தோஷம் கஷ்டம் எல்லாத்துலயுமே நீங்க கலந்துக்கணும்னு ஆசைப்படுறமா அப்படின்றாங்க. இங்க பாரு கோமதி, நான் இன்னும் எத்தனை நாள் இருக்கணும்னு எல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இருக்கிற வரைக்கும் உங்க கூடயும் உங்க பேத்தி பேரங்க கூடயும் இருக்கணும்னு ஆசையா இருக்குது. இது இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கணும்னு நினைச்சாவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அதெல்லாம் நினச்சி இந்த ஒரு சந்தோஷமான விஷயத்த நான் இழக்க விரும்பலை. அதனால தான் எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டே இருக்கேன். நான் இப்படி ஒரு பிறந்த நாளை கொண்டாடுறதுனே இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கோமதி அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அப்பத்தான் இருந்துட்டு பாண்டியன் கிட்டே, வாங்க மாப்பிள்ளை, நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல, ஆனால் நீங்கள் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்றாங்க. இங்கே பாருங்க அத்தை, உங்கள் மேலே எனக்கு எந்த கோவமும் இல்லை, நீங்களும் நாங்கள் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறீங்க. ஆனால் ஒரு சிலர் தானே வேற மாதிரி நினைக்கிறாங்க, அதெல்லாம் விட்டு தள்ளுங்க அத்தை. இப்போது நான் உங்களுக்காக மட்டும்தான் நான் இந்த ஃபங்க்ஷனுக்கே வந்திருக்கேன். நீங்கள் எங்களை எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணால் போதும். இங்கே பாருங்க மாப்பிள்ளை, என்னோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும், நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு, அதாவது பாண்டியனை பார்த்து ரொம்பவே பெருமையாக சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கதிர், மீனா, ராஜி, அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து பாட்டிக்கிட்ட ரொம்பவே எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்காங்க. ராஜி இருந்துட்டு, இங்கே பாருங்க பாட்டி, நீங்கள் இந்த சேரீயில் ரொம்ப அழகாக இருக்கீங்க பாட்டி, என்னதான் நீங்க விட்டுட்டுங்க பார்த்தீங்களா, அவங்க பொண்ணு வந்ததுமே பொண்ணுக்கிட்டே பேசிட்டே இருக்கீங்க, என்ன நீங்க கண்டுக்கவே இல்லை தெரியுமா அப்பத்தா அப்படின்றாங்க. இங்க பாடி, நீ பொறாமையெல்லாம் படக்கூடாது அம்மா, அதாவது உன்னோட அப்பத்தா எத்தனை வருஷம் கழிச்சு கோமதி கிட்டே இப்போ பேசிட்டு இருக்கேன். இப்போ அவகிட்ட வந்து கிட்ட பேசுறத நீ இப்போ பொறாமையை நினைக்கிற பத்தியா, அதெல்லாம் வேண்டாண்டி. இங்க பாருங்க பார்த்தா, எனக்கு தெரியாதா, நான் சும்மா தான் கேட்டேன், நீங்க இதை சீரியஸாலாம் எடுத்துக்காதீங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ராஜி இருந்துட்டு பயங்கர சந்தோஷத்தோட அப்பத்தாவை கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம கதிர் இருந்துட்டு பயங்கரமா ரசிச்சுட்டே இருக்காங்க நம்ம ராஜியை. அதுக்கப்புறம் ராஜி வந்து கதிர் வந்து ராஜியை ரசிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து மீனா இருந்துட்டு, என்ன கதிர், என்ன வேலை நடக்குதுங்க, என்னென்ன புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ணி என்னென்ன நடிக்குது, ஒன்றும் இல்லை நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மழுப்புற மாதிரி பேசுறாங்க. இங்க பாருங்க கதிர் தம்பி, நீங்க இப்படியெல்லாம் இருக்கணும் தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அதே மாதிரி அதை ராஜி ஆசைப்பட்டதும் இது
இதுதான். நீங்கள் அவள் கூட பாசமாக நடந்துக்க மாட்டீங்களா, அவளை இந்த மாதிரி ரசிக்க மாட்டீங்களான்னு அவள் எத்தனை நாள் ஏங்கியிருக்கா, என்கிட்ட சொல்லி புழம்பியிருக்கா. நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜ் இருந்துட்டு வந்து மீனாக்கா நீங்கள் போயிட்டு அப்பத்தா கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் கதிர் வந்துட்டு இங்கே பாரு ராஜி, நீ இந்த சாரியில் ரொம்ப அழகாக இருக்க ராஜி, எனக்கு ரொம்ப நான் உன்னை ரொம்ப கண்ணு வச்சுட்டேன் ராஜி அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட ராஜி பயங்கரமாக வைக்கப்பட ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா இருந்துட்டு போயிட்டு அப்பத்தா காலில் விழுந்து ஆசீர்வாதமும் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அதாவது பிறந்தநாள் கொண்டாடுறதுக்காக எல்லாருமே வந்துடுறாங்க. வந்த உடனே அதாவது அப்பத்தாவை நடுவில் சேர் போட்டு உட்கார வச்சிடுறாங்க. உட்கார வச்சுட்டு நம்ம சக்திவேல் இருந்துட்டு இங்கே பாருங்க ஊர் மக்களே எல்லாருமே பாருங்க, என்னோட அப்பத்தாக்காக நான் இந்த செயினை அவங்க கழுத்தில் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செயினை வந்து எல்லாருக்கிட்டேயே காட்டிட்டு ஒரு மாதிரி பந்தாவோட நம்ம சக்திவேல் இருந்துட்டு அப்பத்தா வந்து அப்பத்தா கழுத்தில் அந்த செயினை போடுறாங்க. அதாவது அப்பத்தா பயங்கர சந்தோஷம். இங்கே பாருங்க அத்தா, உங்களுக்காக நான் இந்த இந்த செயினை பார்த்து வாங்கியிருக்கேன், எப்படி இருக்கு அப்பத்தா ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருடா சத்தி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு கிஃப்ட்டும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. என்னோட அம்மா இதனால் வரைக்கும் இவ்வளோ சந்தோஷமாக இருந்து நான் பார்த்ததே கிடையாது, இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்களே அப்படின்னு நினச்சி பயங்கர சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் கிட்டே இங்கே பாருங்க, என்னோட அம்மா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்க, இந்த சந்தோஷம் எப்பவுமே நிலைக்குமாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு கோமதி, கண்டிப்பாக நிலைக்கும். நம்ம வீட்டில் இருந்து யாருமே எந்த பிரச்சனையுமே பண்ண மாட்டாங்க, நம்ம சொல்லி தானே கூட்டிகிட்டு வந்திருக்கோம், கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் நடக்காது, நீ கவலைப்படாத அப்படின்றாங்க. மீனா ஒரு பக்கம் அதாவது செந்தில் கிட்ட போயிட்டு இங்கே பாருங்க, அப்பத்தாக்கு ஏதாவது கிஃப்ட் இது வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னடி சொல்கிற, திடீர்னு நேற்று கூப்பிட்டாங்க, இதுக்கு மேலே என்ன கிஃப்ட் வாங்குறது, நான் எதுவும் வாங்கிட்டு வரல, வீட்டில் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கோமதியும் பாண்டியனும் போயிட்டு இங்கே பாருங்கம்மா, உங்களுக்கு ஒரு சாரியும் உங்களுக்கு அதாவது வளையலும் வாங்கிட்டு வந்திருக்கம்மா, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே நம்ம கோமதி அதாவது யாரு நம்ம அப்பத்தா பயங்கர சந்தோஷம். என்னன்னா நம்ம அப்பத்தா இருந்துட்டு அந்த புடவையும் வளையலும் வாங்கிட்டு, கோமதி இந்த வளையலும் இந்த வளையலும் அதுக்கப்புறம் இந்த புடவையும் ரொம்ப அழகா இருக்கு கோமதி அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா, உங்களுக்காக நான் பார்த்து ஒவ்வொன்றுத்தையும் பண்ணேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு கோமதி, நீ கொண்டு வந்த விஷயத்தெல்லாம் எனக்கு சந்தோஷம் கிடைக்கல, நீ என் கூட இருக்கிறது மட்டும்தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது கோமதி அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்டு நம்ம கோமதி பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மயிலோட அம்மா இருந்துட்டு, பாருடி எல்லாரும் ஒவ்வொரு கிஃப்ட்டு கொடுக்குறாங்க, நீ என்னடி கிஃப்ட் கொடுக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருமா, நான் உன்னோட மாப்பிள்ளை கிட்ட போயிட்டு ஏதாச்சும் பேசினாவே என்கிட்ட எரிஞ்சு விழுறாரு, நான் அவர்கிட்ட என்னமா சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாரு இங்கே பாரு மயில, நீ இப்படியே விட்டு வச்சிருந்தா கண்டிப்பாக உனக்குன்னு ஒரு சல்லி காசு கூட நிற்காது. பாத்தியா அந்த செந்தில் பையனும் மீனா பொண்ணும் தண்ணி கொடுத்தனே போயிட்டாங்க பார்த்தியா, அவங்கள மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி நீயும் தனியாக வந்துடா சரவணனை கூப்பிட்டு. இங்கே பாருமா, அதுக்கு மட்டும் வாய்ப்பே கிடையாது, நீ என்னம்மா சொல்லிட்டு இருக்க, கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பே கிடையாது, நான் போயிட்டு ஏதாச்சும் பேசினாவே அவர் எரிஞ்சு விழுறாரு, நீங்கள் என்ன எந்த பொய்யும் சொல்லாமல் இந்த வீட்டுக்கு கட்டி கொடுத்துருந்தீங்கன்னா நான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கலாம், ஆனால் இந்த வீட்டில் நான் சொல்கிறதுக்கு என்ன உரிமை இருக்குது, எனக்கு எந்த உரிமையும் இல்லாத போது நான் எப்படிம்மா சொல்ல முடியும் அப்படின்றாங்க. என்னடி சொல்கிற, இங்கே பாருமா, எல்லாம் உன்னாலதாம்மா, இப்போது நீ என்னை பொய் சொல்லாமல் என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலடி அப்படின்றாங்க. ஆமாம்மா, நம்ம சொன்ன பொய்யால தான் இப்போது மாமா என் கூட பேசவே மாட்டேங்குது, ஏதாச்சும் பேச போனாலோ என்கிட்ட எரிஞ்சு விழுது, நான் இந்த சமயத்தில் எப்படிம்மா இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வழியாக நம்ம கோமதி இருந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதாவது கோமதி வர்றதை பார்க்காம நம்ம மயிலோட அம்மா இருந்துட்டு மயிலுக்கிட்ட, இங்கே பாருடி, நீ 12th தான் படிச்சிருக்கன்னு பொய் சொன்னோம், நீ ஹோட்டலில் வேலை செஞ்சுதான் பொய் சொன்னோம், வேற என்னடி பொய் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம கோமதி பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பாருமா, நான் போட்டிருக்க நகையெல்லாம் கவரிங்கன்னு தான் தெரிஞ்சா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட
கோமதி இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் கேட்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இல்லை இப்போதைக்கு எதுவுமே பேச வேணாம். நம்ம அம்மாவோட பிறந்த நாளுக்கு வந்திருக்கோம். அம்மாவோட நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் எந்த கெடுதலும் வந்துடவே கூடாது. இதை போயிட்டு சரவணன் கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கிட்ட போறாங்க. சரவணன் இருந்துட்டு அவங்க பாட்டி கூட சந்தோஷமா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு சரவணா இங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும் சரவணன் இருந்துட்டு என்னம்மா என்ன விஷயம் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருடா, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும், என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருமா, எந்த விஷயம்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லாமையே என்கிட்ட மறைச்சிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு கேட்காதம்மா, என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இங்க பாருடா, இப்பதான் நான் அந்த பக்கமா போயிட்டு வந்தேன். ஆனா நான் கேட்கணும் என்னெல்லாம் கேட்கல. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டேன். உங்க மாமியாரும் உன்னோட பொண்டாட்டியும் பேசிட்டு இருந்தாங்கடா. அவங்க என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீவைண்ட் பண்றாங்க. என்னன்னா, அதாவது மயிலோட அம்மா இருந்துட்டு அதாவது 12th தான் படிச்சிருக்கேன், இன்னொரு விஷயம் என்ன, ஹோட்டலில் வேலை பார்த்துருக்கேன், அந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் சொன்னாங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா இதுவே எனக்கு பெரிய விஷயமா தெரியுதுமா, இன்னொரு விஷயம் என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருடா, அவள் போட்டு இருக்க நகையெல்லாம் கவரிங்காண்டா, இப்போ தான் எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சரவணன் பயங்கரமாக கோவப்படுறாரு. இங்கே பாருங்கம்மா, அவள் 12th தான் படிச்சான்ற விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியுமா, வீட்டில் சொல்ல முடியாம ஒரு சூழ்நிலையில் இருந்தம்மா, அதனால தான் நான் இந்த விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்லாம இருந்தேன். நம்ம அரசியோட பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு இல்லை, அப்போதாம்மா அவளை நான் அவங்க அம்மாவுக்கு கால் அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு வந்தேன் இல்லைம்மா, அந்த விஷயத்தால தான் அதாவது அவள் 12th படிச்சிருக்கான்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட ஏமாற்றி ஹோட்டலில் வேலை பார்க்குறேன்னு ஏமாற்றி இந்த பிரச்சனைலாம் என்கிட்ட நம்ப வச்சு நான் என்னை கழுத்து அறுத்துட்டாமா, அதனால தான் இனிமேல் இந்த வீட்டிலே இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் அவங்க அம்மாவுக்கு கால் அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட போய் சொல்லி அவளை அவங்க வீட்டிலே விட்டுட்டு வர போனோமா. அவள் இந்த வீட்டுக்கு வரத்துக்காக நம்ம கிட்ட என்ன போய் சொல்லி நம்ம வீட்டுக்கு வந்தா தெரியுமாம்மா, அவள் மாசமாக்குறேன்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம எல்லாரும் தலையிலையும் இடியை இறக்கிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டி சரவணா, என்னடா சொல்ற, நீ என்னென்னமோ சொல்றியடா, நீ சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா, இவ இப்படியெல்லாம் பொய் சொல்லுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடா, மயிலா பொய் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நானும் அப்படிதாம்மா ஆச்சரியப்பட்டேன். அவ அதாவது ஒவ்வொரு பிரச்சனையா வெளியே வரும்போது தான் என்ன மன்னிச்சிடுங்க நான் தெரியாம பண்ணிட்டேன்னு காரணத்தை சொல்றாளே தவிர அவ திருந்துற பாடே இல்லைம்மா. இப்போ கூட பார்த்தீங்களா, கவரிங் நகைன்னு சொல்றீங்க, இந்த விஷயமும் இப்போ வெளியே வந்திருக்கு. இனிமே அவ கூட வாழ்றதுல அர்த்தமே இல்லைம்மா. அவளை பார்க்க எனக்கு அருவெறுப்பா இருக்குதுமா. அவள் 12th தான் படிச்சிருக்கான்ற விஷயம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அவங்க என்கிட்ட சொல்லியிருந்தா போதுமேம்மா, அவளை கல்யாணம் பண்ணியிருப்பேனே நான், எதுக்காகம்மா என்கிட்ட பொய் சொல்லி இந்த மாதிரி என்ன ஏமாற்றி நம்ம வீட்டில் இருக்கிறவங்களாம் நம்பிக்கை துரோகம் பண்ணி இப்போ இப்படி ஒரு விஷயத்த பண்ணணும். அது ஒரு விஷயம்னா கூட பரவாயில்ல, அவள் ஹோட்டலுக்கு வேலைக்கு போனதுலேருந்து இப்போ அந்த 12th படித்த மார்க் ஷீட் வந்து ஏதோ ஒரு காலேஜை சொல்லி என்னை ஏமாத்தலேருந்து ஏதோ ஆஃபீஸை சொல்லி நீங்கள் தான் வேலை பார்க்குறேன்னு சொல்கிறது வரைக்கும், அதுக்கப்புறம் குழந்தை விஷயத்தில் பொய் சொன்னதுல இருந்து இப்போது இந்த நகை விஷயத்துல இருந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் பொய் மேலே பொய் சொல்லிட்டே தான்மா இருக்கா. அவள் என் கூட வாழ்கிறதுக்கு தகுதியே இல்லாதவாமா. ப்ளீஸ்மா, எனக்கு இந்த விஷயத்தில் ஏதாச்சும் ஒரு முடிவை சொல்லுங்கம்மா. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் எந்த முடிவை எடுத்தாலும் அவள் கூட என்னால் வாழவே முடியாது. அப்பத்தாவோட பிறந்தநாள் மட்டும் முடியட்டும், அப்புறம் இருக்கு அவளுக்கு அப்படின்றாங்க. இங்கே பாருடா சரவணா, நீ கொஞ்சம் அவசரப்படாமல் இருடா, நான் எல்லாத்தையும் பார்த்து பண்ணிக்கிறேன், நீ எதுவுமே வாயை திறக்காத, நான் அவகிட்ட பேசிக்கிறேன் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கம்மா, அவகிட்ட பேசுறது வேண்டியதே இல்லை, இனிமே அவள் இந்த வீட்டிலே இருக்கக்கூடாதுமா அப்படின்றாங்க. இங்கே பாரு சரவணா, இப்போ உன்னோட அப்பத்தாவோட பிறந்த நாளில் இருக்கும், அப்பத்தாவுக்கு அம்மாவுக்கு கண்டிப்பா இதுல சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்கணும். இந்த இடத்துல ஏதாச்சும் பிரச்சனை நடந்துடக்கூடாது, அதுக்காக தான் நான் அவகிட்ட கேட்காம இப்போ உன்கிட்ட வந்து நான் கேட்டுட்டு இருக்கேன். அதனாலதான் எந்த பிரச்சனையுமே வரக்கூடாதுடா, ப்ளீஸ் கொஞ்ச நேரம் அமைதியாயிரு, வீட்டுக்கு போயிட்டு இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் இருந்துட்டு பயங்கர கடுப்பாயிடுறாரு. நம்ம கிட்ட இன்னும் எவ்வளோ பொய்யை தான் மறைச்சு வச்சிருக்கான்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இவ இன்னொருத்தனோட பழகிட்டு இருந்து நம்ம தலையில கட்டி வச்சுட்டாங்களோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம சரவணனுக்கு அளவு கடந்த யோசனை வந்துட்டே இருக்கு. ஏன்னா அவ்வளோ பொய் சொல்லியிருக்காங்க நம்ம மயில் இருந்துட்டு. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா வந்து மளிகை கடையில் அவர் அதிகாரம் பண்ணுறதும் அவர் பண்ணுற சேட்டைகள் எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாரு. நினச்சி பார்க்க அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே
வெறுப்பு ஆகுறாரு. அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணோட அதாவது மயிலோட அப்பா இருந்துட்டு மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணனை கூப்பிடவும் சரவணன் இருந்துட்டு கோவமா இங்க பாருங்க என்கிட்ட பேசவே பேசாதீங்க இங்க இருந்து ஃபர்ஸ்ட் போயிடுங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு மாப்பிள்ள எதுக்காக இப்படி எரிஞ்சு விழுறீங்க? ஏன் சாப்பிட கூட உங்களை கூப்பிடக்கூடாதா? இங்க பாருங்க உங்ககிட்ட நான் சாப்பாடு கேட்டேனா? உங்ககிட்ட கேட்டேனா? இல்ல நான் உங்ககிட்ட பசிக்குதுன்னு கேட்டேனா? இல்ல எதுக்காக என்கிட்ட இப்படி வந்து பேசிட்டு இருக்கீங்க? என்கிட்ட இப்படி எல்லாம் பேசாதீங்க, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட மயிலோட அப்பா இருந்துட்டு மயில் கிட்ட போயிட்டு என்ன மயில் மாப்பிள்ளை இவ்வளவு கோவமா இருக்காரு, என்ன விஷயம், ஏதாச்சும் பிரச்சனையா அவங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருங்கப்பா என்ன பிரச்சனை இருக்க போது, ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை இல்லதான் அவரு இவ்வளவு பண்ணிட்டு இருக்காரு. இவ்வளவு நாள் ஆயும் என் மேல கொஞ்சம் கூட அவருக்கு கோவம் தீர வேலைங்க, தீர வேலைப்பா. அவரு கோவம் மேல கோவம் பட்டுட்டே தான் இருக்காரு தவிர அவர் என் மேல அதாவது பாசமாவே இருக்க மாட்டாருப்பா. இங்க பாருமையிலே இதை இப்படியெல்லாம் விடக்கூடாது, இதை உங்க மாமியார்கிட்டயும் மாமனார்கிட்டையும் சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு மயில்கிட்ட சொல்லவும் மயில் இருந்துட்டு இங்க பாருங்கப்பா இதை என்னோட மாமனார்கிட்டையும் மாமியார்கிட்டையும் எனக்கு சொல்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகாது. ஆனா அவர் என்னன்றாரு தெரியுங்களா உங்களுக்கு நீ சொன்ன பொய்யெல்லாம் வீட்டில் சொல்லி என்னால் இப்போவே வெளியே உன்னை அனுப்ப முடியும்டி, ஜென்மத்துக்கும் இந்த வீட்டுக்கு வரவே முடியாத மாதிரி நான் பண்ணுவேன்டி அப்படின்றாரு. நான் என்னதான் பண்ணட்டும், நீ என்ன பண்ண மயிலு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்பா எப்படிப்பா இப்படி உங்களெல்லாம் பேச முடியுது, நம்ம எதுவுமே பண்ணலையா, அவர் ஏமாத்தி நம்மளை நான் 12th தான் அதாவது 12th படிச்சிருக்கிற விஷயத்த மறைச்சி அதுக்கப்புறம் நம்ம ஹோட்டலில் வேலை செஞ்சதை மறைச்சி இப்போது கவரிங் நகையை வேற வச்சுருக்கேன், அது எப்போ வெளியே தெரிய போதோ அதெல்லாம் தெரிஞ்சா என் நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம அதாவது மயில் இருந்துட்டு இதாவது மயிலோட அப்பா அம்மா இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. என்ன மயில் சொல்கிற, இந்த பிரச்சனையெல்லாம் தெரிஞ்சா கண்டிப்பாக உன்னை வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்களா, கொஞ்ச நாள்ல சமாதானம் ஆயிடுவாங்க மயிலே, நீ எல்லாம் கவலைப்படாத. எத்தனை நாளைக்கு அவர் தனியாக இருப்பார், தனியெல்லாம் இருக்க முடியாது மயிலே, கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் உன்னை தேடி வந்து தானே ஆகணும், அப்ப நம்ம அவங்கள பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்கப்பா கண்டிப்பா அவர் மட்டும் வரவே மாட்டாருப்பா, அவருக்கு பொய் சொன்னாவே பிடிக்காது. ஆனா நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து பொய் மேல பொய் தான் அவர்கிட்ட சொல்லிட்டே இருக்கேன், நான் என்னைக்கு மாட்டி இந்த வீட்டை விட்டு போறேன்னு தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மயிலோட அம்மா இருந்துட்டு இங்க பாருடி, இந்த இடத்துல பேசி யாருக்கு அதெல்லாம் விழுந்து போயிட்டு உங்க மாப்பிள்ளைகிட்ட ஏதாச்சும் சொல்ல போறாங்க, ஃபர்ஸ்ட் அமைதியா இருங்க, நம்ம அப்புறமா பேசிக்கலாம் இதை பற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மயில் இருந்துட்டு போயிட்டு அவங்க அத்தை கிட்டே இங்கே பாருங்க அத்தை வாங்க சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. நம்ம அதாவது கோமதி இருந்துட்டு பயங்கர கோவத்தோட இருக்காங்க. இங்கே பாரு மயில் எனக்கு எதுவும் வேண்டாம், நீ ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி சொன்னதுனால நம்ம மயிலுக்கு அதாவது சந்தேகம் வந்துடுது. ஐயோ நம்ம பிரச்சனை ஏதாச்சும் அத்தைக்கு தெரிஞ்சிருச்சோ, நம்மக்கிட்ட ஒழுங்காக பேசவே மாட்டேங்கிறாங்களே, நம்மளா பேச போனாலையும் மூஞ்ச கொடுத்து பேசவே மாட்டாங்களே, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மயில் இருந்துட்டு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட இங்க பாருங்கம்மா, இப்பதான் நான் அத்தை கிட்ட போயிட்டு சாப்பிட்றீங்களான்னு கேட்டேன், ஆனா அவங்க என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டாங்க, என்னோட விஷயம் ஏதாச்சும் தெரிஞ்சிருச்சாமா, நீ ஏதாச்சும் சொல்லிட்டியாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னடி பேசுற, நான் போய் அவங்க கிட்ட ஏதாச்சும் சொல்லுவேனா, நான் எதுவும் சொல்லலடி, நான் ஏதாச்சும் சொல்லியிருப்பேன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லம்மா கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, அதனால தான் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க அப்படின்றாங்க. இங்க பாருடி, அவங்க வேற ஏதாச்சும் பிரச்சனையில இருப்பாங்க, அவங்க அம்மா கூட பேச முடியலையே அப்படின்றது கோவத்துல கூட இருப்பாங்க, நீ அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்காத அப்படின்றாங்க. இல்லம்மா எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம மயில் இருந்துட்டு இங்க பாரு மயில், கொஞ்ச நேரம் அமைதியா இரு, நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜும் கதிரும் ராஜுகிட்ட போயிட்டு அதாவது கதிர் இருந்துட்டு ராஜுகிட்ட இங்க பாரு ராஜி, நம்ம போயிட்டு இந்த பர்த்டே கிஃப்டை கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மீனா இருந்துட்டு என்ன ராஜு என்ன கிஃப்ட், ஏதோ ஃபோட்டோ மாதிரி இருக்கு. ஆமாக்கா எனக்கும் தெரியல என்ன ஃபோட்டோன்னே தெரியலக்கா, அவரு என்கிட்ட கூட சொல்லவே மாட்டேங்கிறாரு அப்படின்றாரு. என்ன கதிர், ராஜுகிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு என்ன கிஃப்ட் இது, இங்க பாருங்கக்கா, இங்க பாருங்க, நீ உங்களுக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன ஃபோட்டோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்ல, இது அப்பத்தா கிட்ட போயிட்டு கொடுத்தா அப்பத்தா பயங்கரமா சந்தோஷப்படுவாங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தா கிட்ட போயிட்டு ராஜும் கதிரும் நிற்கிறாங்க. நின்ற உடனே
உடனே நம்ம அதாவது அப்பதான் இருந்துட்டு பாராச்சுமா நல்லா இருக்கியா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுமா, என் கூடவே இருப்பல்ல, ஆனா இப்பெல்லாம் என் கூட பேசக்கூட மாட்டேங்கிற, உனக்கு பேசக்கூட டைம் இல்லைல்ல. அப்படிலாம் இல்லை அப்பத்தா, உங்க கூட தான் பேசினா வீட்டில் இருக்கிறவங்க சித்தப்பாலாம் திட்டுவாங்கல்ல, அதனால தான் உங்ககிட்ட பேசல அப்பத்தா. நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் நினப்பு எப்போவுமே எங்கள் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்பத்தா அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கதிர் இருந்துட்டு என்ன ராஜி, நம்ம இந்த கிஃப்டை கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிங்க கதிர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்டை இருந்துட்டு அப்பத்தா கிட்ட கொடுக்கவும், அப்பத்தா இருந்துட்டு என்ன கிஃப்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கம்மா, இங்கே பாருங்க அப்பத்தா, உங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட், நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு இப்போது நடக்க போகுது அப்படின்றாங்க. என்ன சொல்கிற ராஜிமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த கிஃப்டை நீங்கள் பிரித்து பாருங்க அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கோமதி பாண்டியன் சொல்லிட்டு அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பக்கத்தில் நின்றுட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தா இருந்துட்டு அந்த ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணவே என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே நம்ம அப்பத்தா இருந்துட்டு அந்த ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்ததுமே பயங்கர சந்தோஷம். உன்னோட தாத்தாடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷம் சொல்கிறாங்க. ஆமாம் பாட்டி, நீ தானே ஆசைப்பட்ட தாத்தாவோட ஒரு ஃபோட்டோ கூட இல்லைன்னு சொல்லிட்டு எவ்வளோ வருத்தப்பட்ட, அதனால தான் பாட்டி தாத்தாவோட ஃபோட்டோவை நான் உனக்கு கிஃப்டாக பண்ணியிருக்கேன், அதுவும் உன் கூடவே நின்று பிடிச்ச மாதிரி உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னடி சொல்கிற, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இப்போது என்னோட புருஷனே என்கிட்ட வந்த மாதிரி இருக்குது, ரொம்ப சந்தோஷம்டி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தில் அதாவது ராஜுக்கிட்ட சொல்லவும், ராஜு இருந்துட்டு பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் மாரியும் வடிவும் இதை நினச்சி பயங்கரமான ஒரு எமோஷனலாக ஃபீலிங்கில் ராஜையும் கதிரும் பார்க்குறாங்க. நம்ம அத்தைக்கு பிடிச்ச கிஃப்டாக கொடுத்துருக்கால ராஜுமா அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருந்துட்டு அதாவது வடிவுக்கிட்ட சொல்லவும், வடிவு இருந்துட்டு இங்கே பாரு வடிவு, நான் சொல்கிறதெல்லாம் கேளு நீ, கண்டிப்பாக ராஜு ரொம்ப பாவம், அவகிட்ட பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம சித்ரா அதாவது யாரு நம்ம கோமதி இருந்துட்டு இவர் யாரு ராஜுக்கிட்ட, என்ன ராஜு என்கிட்ட கூட இந்த மாதிரி ஒரு கிஃப்டை கொடுக்குறேன்னு சொல்லவே இல்லையே, நீ எப்படி இந்த கிஃப்டை கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம இங்கே பாருங்க அத்தை, எனக்கே இந்த விஷயம் தெரியாது, எனக்கே இப்போதான் இந்த விஷயமே தெரியும், கதிர் தான் எல்லாத்தையும் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னோட பையனுக்கு எவ்வளோ பெரிய மூளை பாரு, எதெல்லாம் பண்ணியிருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பழனி இருந்துட்டு அப்பத்தாக்கு ஒரு ஃபோட்டோ, அதாவது அவங்களோட அம்மாவுக்கு ஒரு புடவை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு அப்பத்தா கிட்ட கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்த நம்ம பழனி இருந்துட்டு, அதாவது பழனி இல்லை யார் சக்திகள் இருந்துட்டு, ஏண்டா அப்பத்தாக்கு ஒரு கிழிஞ்ச புடவையை எடுத்துகிட்டு வந்திருக்க, உனக்கு வேற ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும்னு ஆசை இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கண்ணே, எனக்கு பிடிச்ச மாதிரி அம்மாவுக்கு ஒரு சேலை வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு, அதனால தான் ஒரு சேலை வாங்கிட்டு வந்திருக்கேன், ஆத்தா உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு பழனி, நீ இந்த புடவை கொடுத்ததுல கூட எனக்கு சந்தோஷம் கிடையாது, நீ என் பக்கத்தில் இருக்க பத்தியா, அதுதான்டா எனக்கு சந்தோஷமா இருக்கு, நீ கவலைப்படாத, இந்த கிஃப்ட் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் என்ன அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் சாப்பாடும் ரெடி பண்ணிடுறாங்க. ரெடி பண்ண உடனே சாப்பாடு இருந்துட்டு எல்லாருமே ரசிச்சு சாப்பிட்டுட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குமார் இருந்துட்டு அரசி கூட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அரசி இருந்துட்டு அதுக்கு பிடி கொடுக்கவே மாட்டேன்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம அரசு இருந்துட்டு போயிட்டு மீனா கிட்ட, இங்க பாருங்க நீ, அந்த குமார் பையன் என் கூட பேச ட்ரை பண்ணிட்டே இருக்கான், அவனுக்கு நான் என்ன சொன்னாலும் அவன் புரிஞ்சுக்கவே மாட்டான், பாருங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாரு அரசி, அவன் பண்றதெல்லாம் நீ கண்டாக்காத, உன்னோட வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, நம்ம சாமி கும்பிட்டு தானே வந்தோம், சாமி கும்பிட்டுட்டு அப்பதாவோட பிறந்த நாளை நம்ம கொண்டாடிட்டு கிளம்பிடுவோம், அவ்வளவுதான், இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த பிறந்த நாள் விழாவும் முடிஞ்ச உடனே நம்ம கிளம்பிடுவோம் சரியா அப்படின்றாங்க. சரிங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா அதாவது அரசி ஒரு பக்கம் சொல்லவும், அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு மயில விஷயத்துலயே டென்ஷனா இருக்காங்க. அதாவது அப்பத்தாவோட பிறந்த நாளுக்கு அப்பத்தாவோட அதாவது அவங்க அம்மாவோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடுற மாதிரி கூட அவங்க நினைப்பு இல்லை, மொத்த நினைப்பும் மயிலு மேலதான் இருக்கு. மயில் இப்படி ஒரு பொய்யை சொல்லியிருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இல்ல மயில் சும்மாதான் பேசிட்டு இருந்தப்பா, கண்டிப்பா அவ எந்த பொய்யும் சொல்லியிருக்க மாட்டா, இல்லையே சரவணனும்
இப்படியெல்லாம் சொன்னானே, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பொய்யெல்லாம் உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக சரவணனோட வாழ்க்கை ரொம்பவே பாதிக்கப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜ் இருந்துட்டு, அதாவது கோமதி கிட்ட வந்துட்டு, அத்தை என்னத்த ஆச்சு, ரொம்ப நேரமாக நான் பார்த்துட்டே இருக்கேன், நீங்கள் எதையோ யோசிச்சுட்டே இருக்கீங்க, விளக்கு கொளுத்தவே மாட்டீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு ராஜுமா, இங்கே பாரு ராஜி, நீ என்கிட்ட ஏதாச்சும் பொய் சொல்லியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்க அத்தை, எதுக்காக திடீர்னு இந்த இப்படி ஒரு வார்த்தை, நான் இது வரைக்கும் எந்த பொய்யும் சொன்னதில்லை அத்தை, எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் நான் செய்வேன் அப்படின்றாங்க. அப்படியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிடுறாங்க. இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது, எதனால் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, எதனாலையும் இப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம அதாவது ராஜ் இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் இப்படியெல்லாம் இருக்கவே மாட்டீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது கோமதிக்கு கஷ்டம் தாங்க முடியாத நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. நம்ம ராஜ் இருந்துட்டு வாய்மலே கை வச்சுக்கிறாங்க. என்னத்த சொல்கிறீங்க, அக்கா இதெல்லாம் பண்ணாங்களா, இதெல்லாம் அவங்க பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்றாங்க. எனக்கும் அப்படி தாண்டி தோணுது. ஆனால் இந்த விஷயத்த நான் செந்தில்கிட்டையும் சொன்னேன், செந்திலும் இதே தாண்டி சொல்கிறான். அவனும் அவ கூட பேசி ரொம்ப நாள் ஆகுது போல், அவங்க ரொம்பவே எளியும் புனியமாக தான் இருக்காங்களாண்டி. எனக்கு இதெல்லாம் கேட்டால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் மாமாவுக்கு தெரிஞ்சால் மாமா என்ன முடிவு எடுப்பாரோ எனக்கு சத்தியமாக தெரியலடி. இவங்களால முடியலன்னு சொல்லியிருந்தா அது அப்போவே சொல்லியிருக்க வேண்டியது தானே, எதுக்காக கவரிங் நகையெல்லாம் கொடுக்கணும். எனக்கு அது இதெல்லாம் நினச்சா ரொம்ப பதட்டமாக இருக்குது. சரவணன் வேற இன்னைக்கு வீட்டுக்கு போனால் எல்லா விஷயத்தையும் மாமா கிட்ட சொல்கிறேன்னு வேற சொல்லிட்டு மாமா கிட்ட சொன்னா இந்த பிரச்சனை இல்லை, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு நினைச்சாவே எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி அப்படின்றாங்க. நம்ம கோமதி இருந்துட்டு மகிழ நினைச்சு வருத்தப்படுறது எல்லாமே நடக்குமா நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.